ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இப்போ நம்ம எங்கன்னா என்னோடய ஜாப்க்காக நம்ம ஒசூர் வந்திருக்கோம். அக்காவும் சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. நம்ம இங்கே ஒரு வீடு பார்த்து இங்கேயே ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புது வீடு பால் காய்ச்ச போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து எல்லா விளாக்குமே நம்ம ஒசூரில் தான் எடுக்க போகிறோம். ஒரு வருஷம் 2 வருஷம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஸோ இப்போ ஃபஸ்ட் பால் காய்ச்சிடலாம். வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீட்டை போய் பார்க்கலாம். இதுதான் வந்து பால்கனி. அப்புறம் இதுதான் வந்து கேட்டு, கதவு. அப்புறம் இதுதான் வந்து ஹாலு. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா கிச்சனு. ஸோ கிச்சனில் இப்போ பால் காய்ச்சிருக்கோம். இங்கே தான் இடம் எடுத்து வைக்கணும். அப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி ரூம் இருக்குது. வீடியோ எடுத்து அப்படியே இந்த ஜன்னல் திறந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நைஸாக பார்த்துக்கலாம். அப்புறம் இது பாத்ரூமு. அப்புறம் இது வந்து இங்கே ஒரு பெட்ரூம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் இங்கேயும் வந்து இந்த ஜன்னல் திறந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீட்டில் நடக்கிறது பார்க்கறதான் என்னோட வேலை. இந்த சைடு பார்த்தா பின்னாடி வீட்டில் என்ன நடக்குது. இங்கே பொங்குது. இப்போ லோகேஷ் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டு எல்லாம் மாட்டி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ நான் வந்து படுத்து தூங்குவேன். மாட்டு அப்படியே எப்படி மாட்டினா நல்லா எடுத்து வை. மிக்ஸி எடுத்து செட் பண்ணு. சமையல் செய்ய சொல்ல தெரியுதுல்ல, அப்போ வாங்கி கொடு. ஆஃப் பண்ணிடுற. இரு அங்கே ஆஃப் பண்ணு. இன்னும் லெசன் கிடையாது. அங்கே ஆஃப் பண்ணு. ஏன் இந்த ஃபேன் மாட்டவே இல்லை மேலே? கழட்டாத கொஞ்ச நேரம். அந்த ஃபேன் சவுண்டு ஆஃப் பண்ணது வந்து கழட்டு. பார்த்து மிக்ஸி போக்கடிச்சிடாத, புது மிக்ஸி. என்ன போட்டு நம்பிட்டு இருக்கிற? அதை இந்த இந்த இது இருக்குல்லம்மா, இதை எடுத்து மாட்டி ஓப்பன் பண்ணிப்பாரு. ஓகேவா?
1 2 3. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பிடிக்கலாம் ஓகேவா? எடுத்துக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு நானே எடுத்து வச்சுக்கிறேன். நீ சொல்கிற சும்மாவே இருக்காங்க. நீ தானே வீடியோ எடுக்க சொல்கிறா, நான் எடுத்து வச்சுக்கிறப்போ. ஸோ இப்போ வந்து லோகேஷ் வந்து மெயினானதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அறிவில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சும்மா முன்னாடி வந்தால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி செடியெல்லாம் வந்து எப்படி ஒரே நாளில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பால் வாங்க கடைக்கு போனேன்னா, ஸோ இந்த 2 செடியும் முன்னாடி இருந்துச்சு, அதனால இதை ஆட்டி போட்டு வந்து நான் வச்சிட்டேன். அப்புறம் அப்படியே கிச்சன் போனோம். இப்போதைக்கு வந்து நமக்கு கேஸ் சிலிண்டர் இல்லை, ஸோ அதனால நம்ம வந்து இந்த சிலிண்டர் டெம்ப்ரரியாக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இதெல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் பிரித்து போட்டு அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம கொஞ்ச நாள் ஆக ஆக இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூமில் தான் வந்து நான் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த எடுத்துகிட்டு அந்த பேக்லாம் உரமாக வச்சுருக்கோம். ஏன்னா குரூப் 2 எக்ஸாம் முடியவே இல்லை இல்லையா, குரூப் 4 முடிஞ்சோடனே இங்கே வந்துட்டோம். ஸோ படிக்கணும் நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்கு. அதனால் இந்த ரூமை வந்து பெருசாக எதுக்கும் யூஸ் பண்ணல, அப்படியே ஃப்ரீயாகவே இருக்குது. ஏன்னா பெட்ரூமில் உட்காந்து படித்தாலும் நான் படிக்க மாட்டேன், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஸோ அதுக்காக இந்த ரூம் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.